ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாஜிஷா கிச்சன். இன்றைக்கி சேனலில் நம்ம டெய்லி செய்கிற வீட்டு வேலைகளை கஷ்டமே இல்லாமல் எப்படி ரொம்பவே ஈஸியாக செய்கிறது, அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பணத்தையும் எப்படி மிச்சம் பண்ணுறதுன்னு தான் சூப்பர்பான டிப்ஸ் பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஃப்ரீயாக இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போது ஃபஸ்ட்டு டிப் பார்க்கலாம். இப்போ நம்ம கை வலிக்க சப்பாத்தி மாவு பிசையாமல் சப்பாத்தி கட்டையை வச்சு சப்பாத்தி தேய்க்காமல் எப்படி ரொம்பவே சாஃப்டான சப்பாத்தி செய்கிறதுன்னு தான் சூப்பர்பான டிப்ஸ் பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போவுமே சப்பாத்தி மாவு பிசைகிறதுக்கு ஒரு அகலமான கிண்ணம் எடுத்துக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா ஒரு கிண்ணத்தில் 2 டம்ளர் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 2 டம்ளர் கோதுமை மாவுக்கு 1 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ மாவில் நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணும்னா 2 ஸ்பூன் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கை வைக்காமல் சப்பாத்தி மாவு தான் பிசைய போகிறோம். இந்த மாதிரி நீட்டமாக ஹேண்டில் உள்ள கரண்டி எடுத்துக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா இந்த கரண்டி தான் எடுத்திருக்கேன். இப்போது 1 டம்ளர் தண்ணியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். தண்ணி ஊற்றிட்டு கரண்டியை வச்சு இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே வந்திங்கன்னா அந்த மாவு வந்து தண்ணியோட நல்லாவே மிக்ஸ் ஆகும். இப்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி மாவை மிக்ஸ் பண்ணலாம். பாருங்கள், ஆல்மோஸ்ட் நம்மளோட மாவு வந்து இப்போ மிக்ஸ் ஆகிருச்சு. இப்போ மீதம் இருக்க கொஞ்சம் தண்ணியையும் நம்ம ஊற்றி ஃபுல்லாக இந்த வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா போதும். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். எல்லா மாவுமே அந்த கிண்ணத்துலேருந்து நல்லா உருண்டுக்கிட்டு வந்துருச்சு. இதே மாவை நம்ம கை வச்சு பிசையும் போது நம்ம விரல்லெல்லாம் அந்த மாவு வந்து நல்லாவே ஒட்டிக்கும். நம்ம இன்றைக்கி கரண்டி யூஸ் பண்ணதுனால நம்ம கையில் கொஞ்சம் கூட மாவு படவே இல்லை. இந்த ஸ்டேஜில் நம்ம கையில் நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாவை இந்த மாதிரி ரவுண்டாக வரத்துக்காக கை வச்சு பிசைஞ்சு விட்டோன்னா போதும். ரொம்ப ஈஸியாகவே நம்மளோட சப்பாத்தி மாவு ரெடி ஆயிரும். பாருங்கள், என்னோடய கையில் மாவு கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. நம்மளோட மாவுமே நல்ல சாஃப்டாக ரெடி ஆகிருக்கு. நான் சொன்ன அளவில் நீங்கள் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிங்கன்னா போதும். ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் சாஃப்டான சப்பாத்தி மாவு ரெடி பண்ணிடலாம், அதுவும் கைப்படாமல். இப்போது நம்ம ரெடி பண்ணின மாவை ஒரு தட்டு போட்டு 1/2 அன் ஹவர் அப்படியே ஊற விட்டுடலாம். அப்போ தான் நம்மளோட மாவு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாகும். 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் மாவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருட்டிக்கோங்க. இப்போ நம்ம சப்பாத்தி கட்டை இல்லாமல் எப்படி சப்பாத்தியை வந்து ரவுண்டாக திரட்டுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் தட்டை வந்து கமுத்து போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே கொஞ்சமாக இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம உருட்டின மாவை இந்த மாதிரி அந்த எண்ணெய் மேலே வச்சு ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும். அந்த மாவு வந்து தட்டில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் இந்த மாதிரி ஃப்ளாட் ஆயிரும். அதுக்கப்புறமா ஒரு ரவுண்டான தட்டு எடுத்துக்கோங்க. அந்த தட்டோட பேக் சைடை இந்த மாவு மேலே வச்சு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும். அந்த மாவு வந்து கரெக்டாக ரவுண்டாக நமக்கு வந்துடும். தட்டை எடுக்கும்போது கொஞ்சம் பொறுமையாகவே எடுங்க. பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே நம்மளோட மாவு இப்போது ரவுண்டாக வந்துருச்சு. இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சப்பாத்தி கட்டையில் மாவை வச்சு ரோல் பண்ணி தேய்க்கிறத விட இந்த மாதிரி தட்டில் வச்சு ப்ரெஸ் பண்ணுற மெத்தட் வந்து எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் மேலே இருக்க தட்டை எடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் பொறுமையாக எடுங்க. சப்பாத்தி செய்கிறதுக்கு மட்டும் இல்லை, பூரி செய்கிறதுக்கும் இதே மாதிரி நீங்கள் தட்டு வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுக்கலாம். சப்பாத்தி நமக்கு நல்லா சாஃப்டாக வரணும்னா இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தியை ஃபஸ்ட்டு பேனில் போட்டதுக்கப்புறமா அந்த மேல் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கலர் வந்து சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி மேல் சைடு இருக்க மாவோட கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம சப்பாத்தியை இன்னொரு சைடு திருப்பி போட்டுறணும். சப்பாத்தியை இன்னொரு சைடு திருப்பி போட்டதுக்கப்புறமா நீங்கள் வேணும்னா கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் இன்றைக்கி எதுவுமே ஆட் பண்ணலை. இப்போது நம்ம வீட்டில் இருக்க மேஷரை அந்த சப்பாத்தி மேலே வந்து இந்த மாதிரி ஓரங்கள்லேருந்து சென்டர் வரைக்கும் நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடணும். 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா திரும்பவும் நம்ம சப்பாத்தியை இன்னொரு சைடு திருப்பி போட்டுடலாம். இப்போது மேஷர் வச்சு இந்த சைடும் நம்ம சப்பாத்தியை ப்ரெஸ் பண்ணிகிட்டே வரணும். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். நம்மளோட சப்பாத்தி வந்து இந்த மாதிரி தான் உப்பி வரும்.
30 செகண்ட்ஸ்க்கு ஒரு வாட்டி நீங்கள் சப்பாத்தியை வந்து திருப்பி போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளோட சப்பாத்தி வந்து நல்ல சாஃப்டாக குக் ஆகி வரும். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரே சைடு ரொம்ப நேரம் சப்பாத்தியை போட்டிருந்தீங்கன்னா அந்த சைடு மட்டும் உங்களுக்கு வந்து சப்பாத்தி நல்லாவே ட்ரை ஆகிடும். ஸோ உங்களுக்கு சாஃப்டான சப்பாத்தி கிடைக்காது. சப்பாத்தி செய்யும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணாவே போதும். நீங்கள் செய்கிற சப்பாத்தியும் ரொம்பவே சாஃப்டாக வரும். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் நம்மளோட சப்பாத்தி எந்த அளவுக்கு ரவுண்டாகவும் சாஃப்டாகவும் இருக்குன்னு. 100 சப்பாத்தி செய்கிறதா இருந்தாலும் நமக்கு ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது செகண்ட் டிப் பார்க்கலாம். நம்ம வீட்டில் பாத்ரூம்லலாம் பேட் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு ஜென்ரலாகவே நம்ம ஏர் ஃப்ரெஷ்னர் இல்லைனா ஓடோனில் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம கடுகை யூஸ் பண்ணி எப்படி ஏர் ஃப்ரெஷ்னர் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு குட்டி பிளாஸ்டிக் கிண்ணம் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு கூடவே வந்து நம்ம 1 டேபிள் ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நான் நல்ல வாசனைக்காக இந்த மாதிரி ஃபேஸ்க்கு போடுற டால்கம் பவுடர் தான் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் இந்த டால்கம் பவுடருக்கு பதிலாக கற்பூரத்தை கூட நல்லா பவுடர் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது 3ஐயும் இந்த மாதிரி நல்லா குலுக்கி விட்டோன்னா போதும், நல்லாவே மிக்ஸ் ஆகிடும். இப்போது இதை நம்ம இந்த மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். டப்பாவை மூடினதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் ஊக்கு எடுத்துக்கோங்க. இந்த ஊக்கை வச்சு அந்த டப்பாவோட மூடியில் வந்து இந்த மாதிரி நிறையா ஹோல்ஸ் போட்டு விட்டுருங்க. அப்போ தான் நம்ம ரெடி பண்ணின அந்த ஏர் ஃப்ரெஷ்னரோட வாசனை வந்து நல்லாவே வெளியில் வரும். உங்கள் வீட்டில் சோஃபா பக்கத்தில் நைட்டு படுக்கும்போது பெட்டுக்கு பக்கத்துலலாம் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மைல்டான அந்த பவுடரோட வாசனை வந்துக்கிட்டே இருக்கும். டெய்லி இதில் நீங்கள் கொஞ்சமாக பவுட்ரு மட்டும் ஆட் பண்ணி குலுக்கி வச்சிட்டிங்கன்னா போதும், அந்த ஸ்மெல் வந்து உங்களுக்கு மைல்டாக நல்லாவே இருக்கும். இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம். இப்போல்லாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா குளிக்கும்போது சோப்பு தேய்ச்சதுக்கு அப்புறமா கடையில் விற்கிற ஸ்பாஞ்ச் ஸ்க்ரப்பர் வந்து வாங்கி தேய்ச்சி குளிப்பாங்க. அந்த மாதிரி பாடி ஸ்க்ரப்பரை நம்ம வீட்டிலையே எப்படி செலவே இல்லாமல் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம கடையில் பூண்டு வாங்கும்போது பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் நெட் பேக்கில் போட்டு கொடுப்பாங்க. அந்த நெட் பேக்கை நம்ம நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நம்மளோட சோப்பை இந்த மாதிரி உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்க நெட் பேக்கை இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டு விட்டுட்டோன்னா போதும், ரொம்பவே சூப்பர்பான ஒரு பாத் ஸ்க்ரப் வந்து ரெடி ஆயிரும். நம்ம சோப்பும் போட்ட மாதிரி ஆகிடும், அதோட அந்த நெட்டு வந்து நமக்கு ஸ்க்ரப்பராகவும் ஆக்ட் பண்ணும். ஸோ இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சோப்பும் வந்து அவ்வளோ சீக்கிரம் கரையாது. இந்த டிப்ஸ் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம். நம்ம எல்லார் வீட்லேயுமே டெய்லி ஒரு வாட்டியாவது மிக்சியை யூஸ் பண்ணிடுவோம். இந்த மாதிரி நம்ம மிக்சியை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுனா அந்த மிக்சி ஜாரோட மூடியில் இருக்க ரப்பர் வந்து லூஸ் ஆகிடும். அந்த ரப்பர் லூஸ் ஆயிடுச்சுன்னா அதோடு நம்ம ஜாரை க்ளோஸ் பண்ணும்போது நம்ம ஜார் வந்து அந்தளவுக்கு ஏர் டைட்டாக இருக்காது. ஸோ உள்ளே வந்து பொருள்லாம் அரைக்கும்போது ரொம்ப ஈஸியாகவே வெளியில் வழியும். ஸோ நம்மளோட ஃபுட் ஐட்டமுமே வேஸ்ட் ஆகும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பர்பான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஜஸ்ட் உங்கள் வீட்டில் இருக்க ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க. அந்த ரப்பர் பேண்டை இந்த மாதிரி மிக்சி ஜாரோட மூடியில் இருக்க ரப்பருக்கு மேலே இந்த மாதிரி கரெக்டாக நடுவில் போட்டு விட்டுட்டிங்கன்னா போதும், அந்த மிக்சி ஜாரோட ரப்பர் வந்து நல்லா டைட்டாகவே ஃபிக்ஸ் ஆகிடும். ரப்பர் பேண்ட் போட்டதுக்கப்புறமா நீங்கள் மூடியை ஜாரில் ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள், நல்லா டைட்டாகவே நிற்கும். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நம்மளோட ஃபுட்டும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும், நம்மளோட பணமும் மிச்சமாகும். இந்த டிப்ஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாகவே ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சஜிஷா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உடனே உங்களுக்கு வரும். இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ், ஹோம் டிப்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் ஐடியாஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னும் வேறு என்ன டிப்ஸ் வேணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா.